கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை எபேசியர் 1:3. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் உங்கள் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் உங்கள் ஆசீர்வதித்திருக்கிறார். குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, 2 ஆசீர்வாதம் இல்லை, சகல ஆசீர்வாதம். தொழில் ஆசீர்வாதம், வியாபார ஆசீர்வாதம், சுகத்தின் ஆசீர்வாதம், பலத்தின் ஆசீர்வாதம், சமானத்தின் ஆசீர்வாதம், சந்தோஷத்தின் ஆசீர்வாதம், பிள்ளைகளின் ஆசீர்வாதம், சந்ததியின் ஆசீர்வாதம், சந்ததி எதிர்கால ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தாலும் ஏசப்பா சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். அவர் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தாலும் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஏசப்பா ரத்தம் சிந்தினது நம்முடைய பாவத்தை மன்னிப்பதுக்கு மாத்திரமல்ல, நமக்கு சமானத்தை கொடுக்க முடியும், நம்முடைய தரித்திரத்தை எடுத்து நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும், நம்மளை பரலோகத்தில் சேர்க்க முடியும், எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் இருக்கும்படி ஏசப்பா ரத்தம் சிந்திருக்கிறார். அதனால் ஒன்றும் கவலைப்படாதிருங்கள். சகல ஆசீர்வாதத்தில் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிருக்கிறாரு. பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனை ஏசப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான உயர்வான காரியங்களை செய்கிற தேவனே, ஏசப்பா மேலான காரியங்கள், உயர்வான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், உயர்வான காரியங்கள், மேன்மையான காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்யுங்க தகப்பனே. மலை மேலே இருக்கிற பட்டணம்ல உயர்த்துங்க. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் நடத்த போகிறீங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் சகல ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கீழாகாமல் மேலாகும்படி, வாளாகாமல் தலையாகும்படி மலை மேலே இருக்கிற பட்டணம்ல உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.